சினிமாவில் செலிபிரிட்டிகளின் விவாகரத்து அதிகரித்து வருகிறது. ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி, டி. இமான், மோனிகா என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த லிஸ்டில் முதலில் இருந்தது தனுஷும் ஐஸ்வர்யாவும் தான். அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பே தங்களது பிரிவை சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார்கள். காதல் திருமணம் செய்து 2 மகன்களை பெற்ற பிறகு ஏன் இந்த முடிவு என்று பலரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள். மீண்டும் எப்படியாவது இவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று பலரும் நினைத்திருந்த சூழலில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர்கள் திருமண பந்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த விவாகரத்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே அப்செட் ஆகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. மேலும் தனுஷுக்கு அவரது தந்தை கஸ்தூரி ராஜா கண்டிப்பாக 2வது திருமணம் செய்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டாலும் அவர்களின் மகன்களாக யாத்ராவும் லிங்காவும் யாருடன் இருப்பார்கள் என்பது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கோ பேரண்டிங் முறையில் அவர்களை தனுஷும் ஐஸ்வர்யாவும் வளர்ப்பார்கள். இருவரிடமே 2 மகன்களும் நல்ல புரிதலில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரிவை அவர்கள் புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இதனை புரிதலோடு கடந்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த மூத்த மகன் யாத்ரா சர்வதேச பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார். அந்த பட்டம் வாங்கும் நிகழ்வில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகின. மேலும் நீண்ட நாட்கள் கழித்து மகனுக்கு ஒரு நிகழ்ச்சியில் சேர்ந்து கலந்து கொண்டதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பலர் தெரிவித்திருந்தார்கள். மேலும் நீண்ட நாட்கள் கழித்து மகனுக்கு ஒரு நிகழ்ச்சியில் சேர்ந்து கலந்து கொண்டதற்கு அவர்களுக்கு வாழ்த்தும் பலர் தெரிவித்தார்கள். மகனின் பட்டமளிப்பு விழாவிற்கு இருவரும் வந்தார்கள். அந்த நிகழ்வில் அவர்கள் 2 பேரும் அருகருகில் அமர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய மகனுக்காக அவர்கள் தங்களிடம் இருந்த ஈகோ, பிடிவாதம் ஆகியவைகளை தளர்த்தி கொண்டு அங்கு வந்திருக்கிறார்கள். அது ரஜினிக்கும் சந்தோஷம். 2 பேரும் ஒரு முடிவெடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது போயஸ் கார்டனில் இருக்கும் பங்களாவில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் தங்களுடைய மகன்களுக்காக சேர்ந்து வாழ போகிறார்களாம்.